இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம் மற்றும் திருகோணமலை பிராந்தியத்தின் மின்சார கட்டமைப்பிற்கு மிக முக்கியமான இந்திய அரசாங்கத்தின் கூட்டு நிதியுதவியுடன் அமையப்பெறவுள்ள சம்பூர் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மின் விநியோக கட்டமைப்பு பணிகள் மீண்டும் பாரிய காலதாமதங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இப்பிரம்மாண்ட திட்டத்தின் கீழ் அமைக்கப்படவிருந்த சம்பூர் முதல் கப்பல் துறை வரையான மின் விநியோக பாதையின் உத்தியோகபூர்வ மின் கடத்து திறனை ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்த 220 கிலோவோல்ட்டிலிருந்து 580 கிலோவோல்ட் வரை திடீரென அதிகரிப்பதற்கு அதிகாரிகள் எடுத்துள்ள புதிய கொள்கை முடிவே இத்தாமதத்திற்கு முதன்மை காரணமாகும். தேசிய மின் விநியோக கட்டமைப்பு சேவை வழங்குனர் நிறுவனத்தின் தலைவர் நுசித் குமாரதுங்க இது குறித்து விபரிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் எதிர்காலத்தில் உருவாகவுள்ள புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி மற்றும் நுகர்வோர் தேவைகளை கருத்தில் கொண்டே இந்த மின் கடத்துத்திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்புதிய திருத்தப்பட்ட மகா திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவையின் புதிய உத்தியோகபூர்வ அனுமதியை கோரி அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் திருத்தப்பட்ட விபரங்களின் கீழ் புதிய விசேட சர்வதேச கொள்முதல் டெண்டர்கள் கோரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பில்லியன் கணக்கான ரூபாய் சர்வதேச சலுகை கடனுதவியுடன் அமுல்படுத்தப்படவுள்ள இந்த மின் விநியோக பாதையானது 2028ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் முதற்கட்டமாக 50 மெட்ரிக் வோல்ட் மின்சாரத்தையும், இரண்டாம் கட்டமாக 70 மெட்ரிக் வோல்ட் மின்சாரத்தையும் தேசிய காப்பீட்டு கட்டமைப்பிற்குள் கொண்டுவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பல வருடங்களாக திட்டமிடப்பட்டு ஏற்கனவே இலங்கை மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெற்றுள்ள இத்திட்டத்தின் மின் கடத்து திறனை இந்த இறுதிவட்ட கட்டத்தில் திடீரென மாற்றுவதற்கான உத்தியோகபூர்வ காரணங்கள் என்னவென பல மூத்த மின்சார பொறியியலாளர்கள் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.